Good morning students. Last classல என்ன லெசன் பார்க்குறோம்? யூனிட் 22ல என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ட்ரோவை முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டாபிக் 22.1 அதில் கன்சர்வேஷன் அண்டு ஜூடிஷியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துதலும் பாதுகாப்பும். ஸோ அந்த பாடம் பூரா நம்ம ஜென்ரலாக கேட்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஆனால் என்ன இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயற்கைங்கிறோம். இயற்கை நமக்கு யாருக்கு தெரியாமல் இருக்குது? எல்லாருமே தினம் இதோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம், நேச்சுரலோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதை பற்றின விஷயந்தான். ஸோ பார்த்துட்டு வாங்க. கன்சர்வேஷன் அண்டு ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் கன்சர்வ்டு ஃபார் தர் பயாலஜிக்கல், எக்கனாமிக் அண்டு ரீக்ரியேஷனல் வேல்யூஸ். இயற்கை வளங்கள் அவற்றின் உயிரிய, பொருளாதார மற்றும் பொழுதுபோக்கு மதிப்புகளுக்காக என்ன செய்கிறாங்களா, பாதுகாக்கிறாங்க. இயற்கை வளங்களை பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாக மேம்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், 2வது நமக்கு நிறைய வகையான பொழுதுபோக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீக்ரியேஷனல் வேல்யூஸ், பொழுதுபோக்கு மதிப்புகளுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்னா இயற்கையை பாதுகாக்கணும். சரியா? The use of natural resources in excess and unplanned way leads to imbalance in the environment. இயற்கை வளங்கள் அதிகமாகவும் இருக்குது. ஸோ திட்டமிடப்படாத பயன்பாடுகளுக்காகவும் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்கா, ஒரு சமமற்ற நிலையை உருவாக்கி விடுது. ஸோ மக்கள் தொகை பெருக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம், அதிகமாக இயற்கை வளங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போகிறதுனால ஸோ இது எப்படிப்பட்ட பேலன்ஸில் இருக்குதா, இம்பேலன்ஸ், சமமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளுடைய இயற்கை இருக்குது. இதுக்கு காரணம் என்ன, ஹியூமன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ்டு அப்படிங்கிறாங்க. அதனால் ஸோ நம்ம இயற்கை நேச்சுரலில் என்ன செய்யணும், தினம் நம்ம ரெனியூவபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ரெனியூவபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி யூசஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ரெனியூ பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பேலன்ஸ்ட் ஆகிடும். இம்பேலன்ஸ், பேலன்ஸ். இப்போ ஹியூமன் பாப்புலேஷன் அதிகரிக்கும் போது நேச்சுரலும் அதிகரிக்கணும், அப்போது பேலன்ஸ். வெறும் ஹியூமன் பாப்புலேஷன் மட்டும் அதிகமாகிட்டு நேச்சுரல் குறைஞ்சி போச்சுன்னா இம்பேலன்ஸ். ஸோ அதை பார்த்து வாழணும் அப்படிங்கிறதான் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ ஓகே, ஒரு 2 மார்க் கொஸ்டின். நேச்சுரல் ப்ரொடெக்ஷன்ஸ், பாதுகாப்பு அப்படின்னா என்ன? இயற்கை வளங்களை முறையாக பராமரிக்கிறதும் பயன்படுத்தக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பாதுகாப்பு. A judicious balance should be maintained between explosions of resources and its replacement. அதாவது இயற்கை வளங்களை முறையாக பராமரிக்கிறதும் பயன்படுத்தக்கூடியதும் என்னன்னு சொல்கிறேன்னா பாதுகாப்பு, ஜுடிஷியஸ், இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறோம், கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்தது பார்த்தோன்னா எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. We have built a suitable world, சஸ்டைனபிள் வேர்ல்டு. அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கா, ஸ்டாண்டர்டாக நிலைத்து நிற்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உலகம் நம்ம என்ன செய்கிறோன்னா நிறையா வகையான எனர்ஜி நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனர்ஜி அப்படிங்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு திங்ஸ்லையும் ஒவ்வொரு வகையான எனர்ஜி என்ன ஆகிட்டே இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு வகையான எனர்ஜி. ஸோ என்னென்ன எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த வேஸ் டு sustain continuous use of resources are practiced to utilize energy efficiently, avoid wastages of water, avoid usage of plastics and other non-biodegradable materials, and to take care of the environment we live. It's important that we management and use our resources carefully so as to ப்ரீவியஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஸோ நிறையா வகையான எனர்ஜி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டரை சேவ் பண்ணி வைக்கும்போது, ஸோ அடுத்தது நம்ம இந்த அன்டிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தாமல் இருக்கும்போது, ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டை சரியான முறையில் கன்சர்வேஷன் பண்ணும்போது, ஸோ நம்ம எப்படி வாழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியக்கூடிய வழிமுறைகள். ஸோ நம்ம நல்லா பீஸ்ஃபுல்லாக
லைஃப்பை எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ ஒரு சில வகையான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லுவாங்க, என்ன பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய என்விரான்மெண்ட் அதிகமாக பாதிக்கப்படும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாமல் நிறைய ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய அன்வான்ட் ஸ்மோக்கு புகைகளை நம்ம தவிர்க்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வகையான வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால, ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது, எர்த் அப்படிங்கிறது, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய நேச்சுரல் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம நினைப்போம், நான் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறேன், இதுக்கப்புறம் நான் செத்துற போகிறேன், அது எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிறது ஒரு சிலவங்களுடைய தாட். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம போனால் கூட நம்மளுடைய ஃப்யூச்சர் வாழணும் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் பாதுகாக்கணும், மேனேஜ் பண்ணணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி மேனேஜ் அண்ட் யூஸ் அவர் ரிசோர்ஸஸ் கேர்ஃபுல்லி ஸோ ஆஸ் டு preserve for the future generation. எதிர்கால சந்ததியினர்கள் நமது வளங்களை முறையாக மேலாண்மை செய்து பாதுகாப்பதுக்காக நம்ம எல்லா வகையான இயற்கை வளங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கன்சர்வேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நம்மளை போலவே நினச்சா நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியாது, இந்த இடத்துல வாழ்ந்திருக்க முடியாது. இப்போ நம்மளும் என்ன செய்யணும், நம்ம இல்லாட்டி கூட நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த பூமியில் நல்லா சந்தோஷமாக வாழணும்னா இப்போ இருக்கிற நம்மளுடைய முக்கியமான கடமை என்ன, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸை இப்போ அழியாமல் பாதுகாத்து வைக்கிறதா நம்மளுடைய கடமை. அடுத்து ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், காடுகளும் அதன் முக்கியத்துவமும். குறிச்சுக்கோ, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, கதையாக இருக்கும். கதையாக இருந்தாலும் நமக்கு கொஸ்டினுக்கு மார்க்காக இருக்கும். சரியா, அப்போ அதனால் குறிச்சுக்கோ. ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், காடுகளும் அதன் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் காடுனா என்ன? காடு அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் ஆர் அண்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட். காடுகள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வகையான முக்கியமான ஒரு விஷயம். சரியா, நம்மளுடைய சுற்றுச்சூழலில் முக்கியமான ஒரு காம்போனன்ட் அப்படின்னா எதை சொல்லலாம், ஃபாரஸ்ட். அண்ட் ஆர் domined by microorganisms, flowering plants, shrubs, climbers, dense trees, and provide a vast habitat for wild animals. அடர்ந்த மரங்கள் நிறைஞ்சது காடுகள், புதர்கள் நிறைஞ்சது காடுகள், சின்ன செடிகள், கொடிகள், ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்குனதோட மட்டும் இல்லாமல் நிறைய வகையான பிளான்ட்ஸ் வாழக்கூடிய இடமாகவும் அனிமல்ஸ் வாழக்கூடிய இடமா இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபாரஸ்ட். அப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட்லேயே நம்மளுடைய என்விரான்மெண்ட்லேயே முக்கியமான காம்போனன்ட் அப்படின்னு எதை சொல்லலாம், ஃபாரஸ்ட் தான் சொல்லலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். காடுனா என்னன்னு கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச கதையை அடிக்கக்கூடாது, புக்கில் கொடுத்ததே எப்படி தான் இருக்குது, கதையாக தான் இருக்குது, அதை அடிச்சிங்கன்னா போதும். சரியா, ஓகே. ஃபாரஸ்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. காடுகள் நமது நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. Forests are vital for human life. It is a source for a wide range of renewable natural resources. பலதரப்பட்ட புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களின் ஆதாரமாக விளங்கக்கூடியது எது, காடுகள். அப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா எதை எழுதலாம், காடுகள், ஃபாரஸ்ட் எழுதலாம், அண்டர்லைன் பண்ணிக்கோ. ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா எதை சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஒன்று என்ன சொல்லலாம்னா ஃபாரஸ்ட்டு சொல்லலாம். சரியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் காடுகள்லேருந்து நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ரொவைட் வுட், ஃபுடர், ஃபைபர் அண்டு மெடிசன்ஸ். நமக்கு என்னென்னலாம் கொடுக்குது, காடுகள் மரத்தை கொடுக்குது. மரத்தின் மூலமாக உணவுப் பொருள்களையும் தீவனங்களையும் நார்களையும் மருந்து பொருட்களையும் கொடுக்கக்கூடியது காடுகள். இது ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டினை குறித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ப்ரொவைட் பண்ணக்கூடியது கூட ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். ஃபாரஸ்ட் ஆர் மேஜர் ஃபேக்டரி ஆஃப் என்விரான்மெண்டல் கான்செப்ட். காடுகள் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் உடைய பெரும் காரணி, ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகள் என்ன மாதிரி என்விரான்மெண்ட்டை நமக்கு க்ளீன் பண்ணி தரக்கூடியது, இம்பார்ட்டன்ஸ் அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆக்ட் ஆஸ் carbon sink, regulate climate conditions, increasing rainfall, reduce global warming, prevent natural hazards like flood and landslides, protect wildlife, and also act as
catchments for water conservation. They also play a vital role in maintaining the ecological balance. ஸோ காடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனை நிலைநிறுத்துது. நம்மளை கார்பனை ஸ்டாண்டர்டாக பூமியில் பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி கன்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். அதனால் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோ, குட் நேம் கொடுத்துருப்பாங்க. கார்பன் சிங்க், காடுகள் தொட்டின்னு சொல்லலாம். கார்பன் சிங்க்னு என்னன்னு சொல்லலாம், ஃபாரஸ்ட்டை கார்பன் தொட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் நேம். சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெம்பரேச்சரை ஸ்டாண்டர்டாக ஒழுங்குபடுத்தி கிளைமேட் கண்டிஷன்ஸை ஒழுங்குபடுத்தி வைக்கிறதும், அதுக்கப்புறம் ரெயின்ஃபால் மழைப்பொழிவு அதிகமாக உருவாக்குறதும், பூமி வெப்பமாகாமல் குறைக்கிறதும், அதுக்கப்புறம் நிறைய வகையான வெள்ளம் வராமல், நிறைய மழைநீர் தேங்கி இருக்காமல் அடிக்கடி நமக்கு மழை பெய்யக்கூடியது. அடுத்தது லேண்ட்ஸ்லைட்ஸாக நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்கும். அந்த இயற்கை சீற்றங்களை தடுத்து, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய வைல்ட் அனிமலை பாதுகாத்து, ஸோ அதுக்கப்புறம் அதிகப்படியான நீர் பூமியில் தங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான நல்ல விஷயங்களையும் நமக்காக செஞ்சு கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட். இதுதான் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் they also play a vital role in maintaining the ecological balance. சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதில் முக்கியமான பங்கு வகிப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபாரஸ்ட். ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ஸ். 7 மார்க் கொஸ்டின் ஒன்று உண்டு, அதில் ஒரு 4 மார்க்காவோ அல்லது 3 மார்க்காவோ இது பர்டிகுலராக கேட்கலாம். மொத்தமாக 7 மார்க்குக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கேட்டிருக்காங்க. இது ஒரு ஜென்ரல் கொஸ்டினாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், இது தெரிஞ்சுக்கணும், நமக்கு மைண்டில் போய் செட் ஆகி திரும்பவும் நம்ம மனசுக்குள்ளே வந்து திரும்பவும் நம்ம பேப்பரில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இயற்கையை நேசிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வகையில் அதை புரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லா வகையிலையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது ஒரு கொஸ்டினாகவே கேட்குறாங்க. நம்மளை படிக்க சொல்கிறாங்க, மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க, டெஸ்ட் எழுத சொல்கிறாங்க, மார்க் வாங்க சொல்கிறாங்க. அதனால் நிறைய கொஸ்டின்கள் இம்பார்ட்டன்ஸில் இதுவும் ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிக்கோ. ஸோ மீதி இருக்கக்கூடிய பார்ட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் பார்த்துட்டு வா, எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் 22.2.1 அதாவது டிஃபாரஸ்டேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் எஃபோர்ட்ஸ், காடுகள் அழிக்கப்படுதல்னா என்ன, அதனுடைய அழிச்சோம்னா என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.